இந்த ஹஜ்ஜு பெருநாளும் ஹஜ்ஜுடைய வணக்கங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இளைஞனாக இருந்தபோது இந்த சத்தியத்தை தௌஹீதை ஏற்றுக்கொண்ட வேளை தனி மனிதனாக என்று அந்த சமூகத்தோடு போராடி விக்கிரக ஆராதனையையும் சிலை வணக்கத்தையும் தனி மனிதனாக நின்று கண்டித்து சமூகத்தின் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் சவால்களையும் அவர்கள் முகம் கொடுத்த அந்த வேளைகளில் தான் இன்றைய இளைஞர்களை நோக்கி மிகப்பெரிய முன்மாதிரியை இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிச் சென்றார்கள். அல்லாஹ் தஆலா பல்வேறு கட்டங்களில் அவர்களுக்கான சோதனைகளை வழங்கிய போது அத்துணை சோதனைகளிலுமே வெற்றி கண்டு அல்லாஹ்வுடைய அந்த நீதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு உத்தம மனிதனாக அல் குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அவரோடு வாழ்க்கையின் துணைவியாக இணைந்து கொண்ட அவருடைய மனைவி தன்னுடைய கணவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிகின்ற போது தான் வறுமையை உணர்கின்ற போது அல்லாஹ்வின் கட்டளை என்று அதற்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்ட காரணத்தினால் அந்த பெண்மணியை கூட முன்மாதிரிமிக்க ஒரு பெண்மணியாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்ற வேளையில் தன்னுடைய தலையை கூட அறுத்து பலியிட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்ட போதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்கின்ற போது தன்னுடைய மகனும் கூட அந்த நபிக்கு வலை சாய்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுமாறு தன்னுடைய அங்கீகாரத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பது ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த இஸ்லாத்திற்காக எப்படியான தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வழங்கி இருக்கிறது என்பதற்குரிய நிதர்சனமான சான்றுகளாக நாம் பார்க்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகளும் அவருடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் முன்னுதாரணமாக சமூகத்திற்கு முன்னால் சொல்லப்படுகின்ற போது அவருடைய இளமை பருவமும் குடும்ப வாழ்க்கையும் அவருடைய மகனார் இந்த சமூகத்திற்கான அர்ப்பணிப்புகளும் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்திலே படிப்பினையாக கொள்ளப்பட்டால் இந்த இஸ்லாம் இந்த உலகில் கோலோச்சுகின்ற தலையிலிருந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பெறும் என்பதை நாங்கள் எல்லோருமே இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.